ஒரு அழகான கிராமத்தை சுற்றி பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், சின்ன ஓடைகள், மலைகள் இருந்தன. காலையில் சூரியன் உதிக்கும் போது அந்த கிராமம் பொன்னாக மின்னும். அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஒரே குடும்பம் போல அன்பாக இருந்தார்கள். அந்த கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் ஏழ்மையானது. ஆனால் அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய செல்வம் 100 ஆடுகள் தான். அவற்றின் பாலாலும் விற்பனையாலும் அவர்கள் வாழ்க்கை நடந்தது. அருளுக்கு தனது ஆடுகள் மீது அளவில்லாத பாசம். தினமும் காலையில் அவன் அந்த ஆடுகளை அழைத்து கொண்டு மலையடிவாரத்திற்கு செல்வான். அங்கே பச்சை புல், குளிர்ந்த காற்று, பறவைகளின் இனிய சத்தம் எல்லாமே அழகாக இருக்கும். குட்டி ஆடுகள் விளையாடும் காட்சியை பார்த்து அருள் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் அந்த ஆடுகளை குடும்பம் போலவே நினைத்தான். ஒரு நாள் காலை வானம் கருமையாக இருந்தது. காற்றும் வேகமாக வீசியது. பறவைகளும் அமைதியாக இருந்தன. அருளுக்கு ஏதோ தவறாக இருக்கிற மாதிரி தோன்றியது. ஆனாலும் வழக்கம் போல ஆடுகளை மலைக்கு கொண்டு சென்றான். மதிய நேரத்தில் திடீரென்று ஆடுகள் பயந்து ஓட ஆரம்பித்தன. பெரிய சத்தம் கேட்டது. அருள் திரும்பி பார்த்தான். தொலைவில் இருந்து இருந்த பெரிய நரிகள் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தன. அவை ஒரு குட்டி ஆட்டை பிடிக்க முயன்றன. அந்த காட்சியை பார்த்த அருளுக்கு முதலில் பயம் வந்தது. இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் உடனே அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. பயந்தால் பிரச்சனை தீராது. தைரியமாக யோசிக்க வேண்டும். அவன் அருகில் கிடந்த ஒரு மரக்கம்பியை எடுத்துக்கொண்டான். பிறகு மலைக்கு பின்னால் இருக்கும் குறுக்கு பாதை அவனுக்கு நினைவு வந்தது. உடனே அவன் அந்த வழியாக வேகமாக ஓடினான். முள்கள் காலில் குத்தின, கற்கள் காயப்படுத்தின. ஆனாலும் அவன் நின்றதே இல்லை. அவன் மனதில் ஒரே எண்ணம், ஆடுகளை காப்பாற்ற வேண்டும். சிறிது நேரத்தில் நரிகள் வந்த பாதையை அவன் அடைந்தான். தைரியமாக நின்று கம்பியை உயர்த்தி பெரிய சத்தம் போட்டான். பிறகு ஒரு கல்லை எடுத்து நரிகளின் அருகே எறிந்தான். அந்த சத்தத்தால் நரிகள் பயந்தன. அதே நேரத்தில் அருள் வேகமாக ஓடி சென்று குட்டியாற்றை பாதுகாப்பாக பிடித்து கொண்டான். நரிகள் மீண்டும் வர முயன்றன. ஆனால் அருள் பயப்படவில்லை. கம்பியை சுற்றி அவற்றை துரத்தினான். சில நிமிடங்களில் நரிகள் காட்டுக்குள் ஓடி மறைந்து விட்டன. அதற்கு பிறகு அருள் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். முகத்தில் வேர்வை, கால்களில் காயம் இருந்தது. ஆனால் மனதில் மகிழ்ச்சி இருந்தது. அவன் தனது ஆடுகளை காப்பாற்றி இருந்தான். மாலை நேரத்தில் அவன் எல்லா ஆடுகளையும் அழைத்து கொண்டு கிராமத்திற்கு திரும்பினான். கிராம மக்கள் அனைவரும் அவனை பார்த்து பெருமைப்பட்டார்கள். அவன் பெற்றோரின் கண்ணீரில் சந்தோஷ கண்ணீர் இருந்தது. அந்த நாள் அருள் எல்லோருக்கும் ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தான். பயம் எல்லோருக்கும் வரும், ஆனால் தைரியத்தை இழக்கக்கூடாது. நம்பிக்கையுடன் யோசித்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம். அதன் பிறகு கிராமத்து சிறுவர்களும் அருளும் மலைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் எல்லோரும் அவனை பார்த்து துணிச்சலை கற்றுக்கொண்டார்கள். இந்த கதையில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, அன்பும் துணிச்சலும் இருந்தால் எந்த சிரமத்தையும் தைரியமாக வெல்லலாம்.